செப்பனியா நாம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவே, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நாம் இந்த மாதம் முழுவதும் இந்த தீங்கை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தீங்கை காணாதிருப்பாய். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தீங்கை விலக்குகிற தெய்வமாயிருக்கிறார். தீமை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். தீமை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் உண்டு. என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம். உங்களுக்கு என்ன தீமை நடந்தது கேட்டா நீங்க உங்களுடைய அனுபவத்திலிருந்து சிலதை சொல்லுவீர்கள். அக்கா கிட்ட கேட்டா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, என் மனைவி கிட்ட கேட்டா ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு விதத்துல தீமையை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில தீமையை இனி பார்ப்பதில்லை. அப்படியே தீமை வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. உன் வாழ்க்கையில எது வந்தாலும் நான் உன்னை பாதுகாக்கிறவர் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இங்க ஆதியாகமம் 26:29 இங்க வாசிக்கிறோம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். யார் இவர்கள்? ஈசாக்குடைய வாழ்க்கையில எதிர்த்து நின்றவர்கள். ஈசாக்கு துறவை வெட்டுகிறான். அவனுடைய தகப்பன் காலத்தில் தோண்டப்பட்ட துறவு, அப்பாவுடைய காலத்தில் தோண்டப்பட்ட துறவை அவன் மீண்டுமாய் புதுப்பிக்கிறான். இங்க இந்த வசனத்துல வாசிக்கும் போது இங்க பாருங்க 17 இருந்து வாசிக்கிறான். அப்போது ஈசாக்கு, அதுக்கு முன்னாடியே வாசிக்கும் போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த தேசம்? பஞ்சத்தில் இருக்கிற தேசம், ஆசீர்வாதம் இல்லாத தேசம். அந்த தேசத்தை விட்டு எல்லாம் புறப்பட்டு போகிற போது கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்கு வருகிறது. ஈசாக்கே, நீ இந்த தேசத்துல இரு, நான் இந்த தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்துல உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வரும்போது ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு போகாமல் ஆண்டவர் சொல்றாரு, கேராரிலே குடியிரு. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 26:1 வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஞாபகங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இங்கே ஈசாக்கு தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே, தீமை வந்த உடனே அவன் நினைக்கிற காரியம், நாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவோம், இந்த தேசத்துல இனிமே வாழ வசதி இல்லை, சில நேரம் இந்த குடும்பத்துல நாம் இருக்கக்கூடாது, சில நேரம் இந்த வேலையில நாம் இருக்கக்கூடாது, சில நேரம் இந்த மனிதர்கள் மத்தியில நாம் வாழக்கூடாது என்று நாம் நினைக்கிற சூழ்நிலை ஆண்டவர் சில நேரம் நம்மோடு பேசுவார், நீ இங்க தான் இருக்கணும். ஆகார் ஒரு நாள் விட்டு ஓடி போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமா போ ஒரு இடத்துல. ஆனா மறுபடியும் ஒரு இடத்துல என்ன பண்றான்? அனுப்பி விடுகிறான். ஆண்டவர் சில நேரம் நம்மை இருக்க சொல்வார், சில நேரம் புறப்பட்டு போக சொல்வார். இங்க ஆண்டவர் ஈசாக்குக்கு அவன் நினைக்கிறான், இந்த தேசத்துல இப்போ இது தீமை, இந்த தேசம் இப்ப தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, இந்த தேசம் இப்போது பிரச்சனையில் இருக்கிறது, இந்த இடம் வாழ வசதி இல்லாத இடம், இந்த இடம் நம்முடைய குடும்பத்துக்கு தகுதியான இடம் அல்ல, இந்த இடம் நமக்கு ஆசீர்வாதமான இடம் அல்ல, இந்த இடம் நமக்கு இனிமே இருந்தா இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை, நம்ம பிள்ளைகள் வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு இடம் என்று நினைத்து அவன் என்ன பண்றான்? அபிமெலேக்கு என்கின்ற ராஜாவிடத்துக்கு போகிறான். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நீங்க தான் இருக்கணும்,
நீ போக கூடாது. அவர் அப்படி மாத்திரம் சொல்ல, இந்த தேசத்துல நீ இருந்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தீமையான தேசம், பார்ப்பதற்கு செழிப்பில்லை, பார்ப்பதற்கு ஆசீர்வாதம் இல்லை, பார்ப்பதற்கு தங்குகிற இடம் இல்லை. அந்த இடத்துல இருந்தா உண்மையாவே நன்மை இல்லதான். ஆனால் ஆண்டவர் சொல்ற நீ இருந்துதான் ஆகணும். அங்க ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஈசாக்கு. அவன் அந்த தேசத்திலே குடியிருந்தான். இன்னைக்கு தீமை மத்தியிலும் வாழ பழகி கொள்ள வேண்டும். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவர் என்று சொல்வது சுலபம், ஆனால் வாழ்வது கஷ்டம். இன்னைக்கு சில வார்த்தைகளை நாம சுலபமாய் பேசிவிடலாம், ஆனால் அதுல சஸ்டெயின் பண்ண வேண்டும், அப்படியே நிக்கணும். சில நேரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நெருப்பு கிட்ட தள்ளி நிற்போம். அந்த நெருப்பு கிட்ட கொஞ்ச நேரம் தான் நிக்க முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, தூரம் வந்துருவோம். அனல் தாங்க முடியாது, ஒரு அளவு தான் இருக்கிறது. நீங்க அப்படி நினைக்கலாம், நீங்க நெருப்பு போல என் பிரச்சனை இருக்கலாம், ஆறுகளை கடக்கிறது போல மூழ்கி போகிற போல என் நிலைமை இருக்கலாம், தள்ளாடி நடந்து கொண்டு இருக்கிற என்னை தூக்கிவிட யாரோ என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமானார், கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார், கர்த்தர் ஈசாக்கோடு என்ன பண்ற, இடைப்படுகிறார். அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் என்ன பண்றான், அந்த இடத்திலே இருக்கிறான், அந்த தேசத்துல வாழ்கிறான். ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, சூழ்நிலை சாதகமா இல்லை, சூழ்நிலை எதிர்பார்த்தது போல இல்லை, சூழ்நிலை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. இப்போது எல்லாம் பார்ப்பதற்கு எல்லாம் விட்டு விட்டு இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். எங்க ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கே தேடி போகிறார்கள், எங்கே நன்மை இருக்கிறதோ அங்கே தேடி போகிறார்கள், எங்கே அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்கிறதோ அங்கே தேடி போகிறார்கள். ஆனா நீங்க மட்டும் இந்த தேசத்துல இருக்க சொன்னீங்களே என்று ஈசாக்கு ஒரு வார்த்தையும் கேட்கல. அவன் அமைதியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல அவன் விதை விதைக்கிறான். காரியம் அங்க எப்படி தெரியுமா இருக்கு, விதைச்சா அறுக்க முடியாது. அந்த தேசத்துல விதை விதைக்கிறான். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதணும் அவசியமே இல்லை. எல்லாம் தானே தேசத்துல விதை விதைக்கிறான், எல்லாரும் தானே பயிர் வைக்கிறாங்க, எல்லாரும் தானே அறுவடை பண்றாங்க. ஏன் ஈசாக்கு மாத்திரம் ஸ்பெஷலா எழுதணும், என்ன அவசியம் இருக்கு? அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த தேசத்தில் இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அந்த தேசத்தை விட்டு நடக்காது முடியாது என்று சொல்லி புறப்பட்டு போகும்போது ஈசாக்கு என்ன பண்றான், அந்த தேசத்தில் அவன் பொறுமையாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் பேசின காரியத்தை குறித்து அவன் தியானித்து கொண்டு அவன் போய் அந்த தேசத்துல இருக்கிற கொஞ்சம் பயிர், ஒருவேளை அது அவன் ஆகாரத்துக்காக வைத்திருக்கலாம், அடுத்தது எதிர்காலத்துக்காக அவன் வைத்திருக்கலாம். ஆனால் அவன் அதை எடுத்து கொண்டு போய் அந்த நிலத்தில் விதைக்கிறான். ஒருவேளை அந்த ஊர்ல பெரிய தலைவர்கள், வசதியானவர்கள், செல்வாக்கில் உயர்ந்தவர்கள், கொரோனா நாட்கள்ல பாருங்க, ஏழைகளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். கொரோனா வந்தது, எத்தனையோ ஏழை வீட்டுல சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. ஆனா பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய வசதியில் உயர்ந்தவர்கள், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு சினிமா நடிகர்கள், இவங்க வீட்டெல்லாம் அவங்களுக்கு தேவையான பணம், பொருட்கள் எல்லாம் இருந்தது. வாங்கக்கூடிய அந்த காய்கறி என்ன ரேட் ஆனாலும் அவங்களால வாங்க முடியும். ஏன்? அவர்கள் ஏற்கனவே பணத்தையும் பொருளையும் சேர்த்து வச்சுட்டாங்க. எங்க எந்த வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களால வாழ முடியும். ஆனால் ஈசாக்குடைய நாட்கள் அப்படி அல்ல. ஒரு செல்வந்தர்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அதாவது ஏற்கனவே அவர்களுடைய அந்த என்ன சொல்லுவோம், பண்டக சாலையில் சேர்த்து வைத்தவர்களை தவிர மற்ற யாரிடத்திலும் ஆகாரம் இருந்திருக்காது. கரெக்டா? கொரோனா நாட்கள்ல கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் வந்துச்சு. கொரோனா நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர்ஸுக்கு சம்பளம் உண்டு, நர்சஸுக்கு சம்பளம் உண்டு. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுமே இல்லை. சபை நடத்த முடியாது, ஆராதனை இல்லை, வேலைக்கு நார்மல் ஆட்கள் வேலையை கம்பெனியை மூடிட்டான். 1 மாசம் 6 மாசம் மூடிட்டாங்க. பல கம்பெனி மூடிட்டே போயிட்டாங்க. நஷ்டம் ஆயிடுச்சு. இனி ரன் பண்ண முடியாது. பாதி பேர் என்ன பண்ணாங்க, நார்த்ல இருந்து வந்தவங்களாம் இங்க இருந்து நடந்தே புறப்பட்டு போய்விட்டார்கள். ஏன்? வாழ வழி இல்லை. நம்ம இந்த ஊர்ல இருக்க முடியாது, நமக்கு என்ன பண்ணாது, ஆசீர்வாதம் இல்லை. இப்படிலாம் புறப்பட்டு போனார்கள். இதெல்லாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் அப்படியே எடுத்துட்டு வந்து பாருங்க. சுனாமி என்ன வந்தாலும், கொரோனா வந்தாலும் நீ போகாத, உனக்கு நான் வேண்டிய நன்மையை தருவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்.
வாக்குத்தத்தத்தின்படி அவன் சும்மா இருக்கவில்லை. அவனிடத்தில் இருந்ததை கொஞ்சமாயிருந்தாலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், என்னை உயர்த்துவேன் என்று சொன்னவர், பாதுகாப்பேன் என்று சொன்னவர், தீங்கு நேரிடாது என்று சொன்னவர், அவர் மேல நம்பிக்கை வச்சு நான் போய் அங்க இருக்கிற இடத்துல நான் விதைக்கிறேன் என்று அவன் விதைத்தான். விதைக்கும் போது மனிதர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நீங்க நினைச்சு பாருங்களேன். விதைக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? டேய் நடா, நீ இருக்கத்தே வேஸ்ட் பண்றியடா, மழை இல்லை, தண்ணி இல்லை, நீ எதுக்கு போய் விதைக்கிற? எதுக்கு நீ விவசாயம் பண்ண போற? வேஸ்ட். நண்பர்கள் இருந்திருப்பாங்க. நீ சில நேரம் நண்பர்கள் சொல்லுவாங்களே, எதுக்கு சர்ச்சுக்கு போற? கடவுள் தான் உனக்கு கைவிட்டுட்டாரு. அவர் கைவிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்க மாட்டோம். ஜீவனை கொடுத்து வைத்திருக்கார். சில மனிதர்கள் ஆப்போசிட்டா பேசுவாங்க. அவங்களுக்கு சில வெறுப்புகள் இருப்பதினால் மற்றவர்களையும் ஆலயத்துக்கு போகாத சொல்ற கூட்டம் இன்னைக்கு இருக்கு. கடவுளே இல்லை, ஆண்டவரை நம்பாத, சர்ச்சுக்கு போகாத, அவரை நோக்கி கூப்பிடாத, அவரை பார்க்காத, அவர் என்ன நன்மை செய்துட்டார், அவர் செய்த நன்மையினால் தான் இன்னைக்கு ஆலயத்துல வந்து உக்காண்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மையினால் தான் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது. அவர் செய்த நன்மையினால் தான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவர் செய்த நன்மைகள்னால் தான் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அவர் செய்த நன்மைகள்னால் தான் நமக்குன்னு கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, வேலை இருக்கு, தொழில் இருக்கு, எல்லாம் இருக்கு. எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. அவர் தான் நல்லவர். ஒண்ணுமே இல்லை, சூழ்நிலை சாதகமா இல்லை, ஆனா கர்த்தர் என்னை நடத்துறாருல, கர்த்தர் என்னை போஷிக்கிறார்ல, கர்த்தர் என்னை தேவையை சந்திக்கிறார்ல. அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் ஈசாக்குடைய நாட்கள்ல எல்லாம் ஊரை விட்டு போகும்போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கும் போது மனிதர்கள்லாம் கிண்டலாய் பேசியிருப்பாங்க. எப்படி பேசியிருப்பாங்க? அறிவு இருக்காடா, டேய் புத்தி இருக்காடா, ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன்டா, நாங்கெல்லாம் தேசத்துல விதைச்சு வேஸ்டா போச்சுடா. டேய், யோசேப்புடைய நாட்கள்ல என்ன நடக்குது? 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் அங்க என்ன நடக்குது? வறுமை, ஆசீர்வாதம் இல்ல, வறட்சி, தேசத்துல வறட்சி. ஆனா யோசேப்பு நிமித்தமாக அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டார்கள். அதனால் தான் யோசேப்புடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆனா ஈசாக்கு வாழும்போது அப்படி அல்ல. அவன் சேர்த்து வைக்கவில்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் காத்திருந்ததுனால அங்க விதைத்தான். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மனிதர்கள் ஒரு வேளை எப்படி சொல்லியிருப்பாங்க? எப்படி நடக்குது பாப்போமே, நடக்குமா, இது முடியுமா, எப்படி ஆகும்? மழை தான் இல்லையே, மழை வந்தா தானே முளைக்கும். ஒருவேளை டிசம்பர் மாசம் நம்ம ஊர்ல பனி பெய்யும். பனி பெஞ்சுன்னா என்ன பண்ணும்? இங்க சுத்தி இருக்கிற செடிகள்லாம் பாருங்க, யாரும் தண்ணியே ஊத்தல. இங்க இருக்கிற செடிக்கு ஒரு ஆளும் தண்ணி ஊத்தல. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜன்னலை திறந்து பாத்தீங்கன்னா மே மாசம் காஞ்சு போய் எப்படி இருக்கு? கருவாடா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, தானாய் முளைக்கிறது, தானாய் வருகிறது. ஒரு பனி, ஒரு லைட்டா மழை வந்ததுனால முளைச்சது. ஆனா ஈசாக்குடைய நாட்கள்ல பனி கூட பெய்யல. இப்போ அங்க இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை லைட்டா முளைச்ச உடனே கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால முளைச்சிருக்கும் பேசுவாங்களே நம்ம ஆட்கள்லாம். ஆமா, ஒரு வண்டி வாங்கிட்டா போதும், நான் வந்திருக்கேன், எவ்வளவு நாள் ஓடுதுன்னு பாரு. அடுத்தது கார் வாங்கினா, ஐயோ காரா. சில மனிதர்கள் பேசுகிறது சொல்றேன். ஈசாக்கையும் இப்படிதான் பேசியிருப்பார்கள். என்ன பேசியிருப்பாங்க? எப்படி முளைக்குது, எப்படி நடக்குது, எப்படி ஆகும், பாப்போம். லைட்டா முளைச்சிக்குதா, மண்ணுல ஈரம் இருந்திருக்கையா, அதுதான் பார்த்து விதைச்சிருப்பாடு. திருப்பி ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு முளைச்சு வந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல தீஞ்சு போகுது பாரு, நம்மளாம் விதைச்சோம் வரல, இவன் ரொம்ப அறிவாளியா, இவன் வாழ்ந்துருவானா, சில மனிதர்கள் இவன் நல்லா இருந்துருவானா அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில மறுபடியும் கொஞ்சம் ஹைட்டு வந்த பிறகு என்ன நினைச்சிருப்பான்? இதெல்லாம் தண்ணி இல்லாம எப்படிடா அந்த பயிர் வரப்போகுது, கதிர் விட போகுதுன்னு கிண்டல்லாம் பண்ணியிருப்பான். ஆமா, ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு, அந்த வயலை போய் பார்த்துட்டு இருப்பாரு. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கல்ல ஆசீர்வதிங்க, என் வயலை என்ன பண்ணுங்க, கதிர் வருவதாக, பல மடங்கு ஆசீர்வாதம் வருவதாக. டெய்லி போய் ஈசாக்கு அந்த நிலத்துல தண்ணி கிடையாது, வசனத்துல தெளிவா போட்டிருக்கல, அவன் தண்ணீர் பாய்ச்சிருந்தானா தண்ணீர் பாய்ச்சிருப்பான், தண்ணீர் ஊற்றினார்னா ஆண்டவர் எழுதியிருப்பார். அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவ்வளவுதான். அப்போ அந்த தேசத்துல தண்ணீர் இல்ல, பஞ்சம், சூழ்நிலை சாதகமல்ல. ஆனா ஈசாக்குடைய எண்ணங்கள், ஈசாக்குடைய சிந்தனைகள், ஈசாக்குடைய மனநிலைமை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? சூழ்நிலை எதிராக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சாதகமா இருக்கிறார்,
சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக அது பார்ப்பதற்கு தெரிந்தாலும் கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று சொல்லி அவன் காத்திருக்கும் போது மற்ற மனிதர்கள்லாம், அதுதான் என் சத்துருவின் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. மற்ற மனிதர்கள் எல்லாம், மற்ற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பார்த்திருப்பான்? நடக்குமா, நடக்குமா, முடியுமா, அதுல நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. இது எப்படி? ஈசாக்கு நினைத்திடா நேரத்துல அவர் நினைக்கலாம், நம் மனிதர்கள்லாம் எப்படி நினைக்கலாம், தண்ணி மேல ஊத்தினாதான் பயிர் முளைக்கும் என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நீரூற்றை உண்டாக்குகிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர். அவர் மேல நீரூற்றை நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா அந்த நிலங்களுக்கு அடியில கர்த்தர் நீரூற்றை உண்டாக்கி இருப்பார். அந்த நிலங்களுக்கு அடியில என்ன வந்திருக்கும்? நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கி இருப்பார். அதனாலதான் மேல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம யோசிக்கிறோம் மேல தண்ணீர் பாய்ச்சினால்தான் முளைக்கும் என்று. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மேலதான் உனக்கு தண்ணீர் பாய்ச்சுனா நீ நினைக்கலாம், நான் மேலே தண்ணீர் பாய்ச்ச தேவையில்ல, அதுக்கு அடியிலே நான் நீரூற்றை உண்டாக்க போதுமானவன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஈசாக்குடைய வாழ்க்கையில மற்றவர்கள்லாம் நினைக்கிற காரியங்களா தான், ஆனா கர்த்தர் அடியில நீரூற்றை உண்டாக்கி அந்த நிலத்தை என்ன பண்றார்? வளர செய்கிறார். அது 1 மடங்கு அல்ல, கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நாம் அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும், அடுத்த இடத்துக்கு போக வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்ல வர்றாரு? நீ செய்ய வேண்டியது செய், நான் செய்ய வேண்டியதை உனக்காக செய்வேன். ஈசாக்கு ஒருவேளை அந்த தேசத்துல அவன் விதைக்காவிட்டாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பார். நான் சொல்லது புரியுதா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்காவிட்டாலும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்திருப்பார். ஆனாலும் ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கிறான். எதனால தெரியுமா? அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எலியாவுக்கு காகத்தை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தவருக்கு ஈசாக்குக்கு கொண்டு வர முடியும். ஆனாலும் என் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக என் கையை ஆசீர்வதிப்பார், என் சம்பத்தை ஆசீர்வதிப்பார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பிசினஸ்க்குரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு விதைக்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? உன் பிசினஸ், உன் தொழில, உன் குடும்பத்தை என்னால் ஆசீர்வதிக்க முடியும், என்னை நம்பி நீ அதை செய்யணும். செய்யாம இருந்த ஆசீர்வாதம் வராது. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால் 100 மடங்கு. ஈசாக்கு விதைச்சது 1, கர்த்தர் கொடுத்தது 100. அப்ப 101 மடங்கு அவன் பெற்றுக்கொண்டான். விதைக்காமல் அறுக்க முடியாது, விதைக்காமல் என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அடையாளங்களை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், நம்பாமல், ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க கேட்க ஆண்டவர் நம்மோடு பேசுவார். உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அடுத்த நாள் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாம இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை தாறுமாறாக ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எதுக்கு சொல்ல வர? இந்த சபையை நான் ஆரம்பிப்பேனா எனக்கு தெரியாது, எனக்கு வெளியவும் எதிர்ப்பு. ஆண்டி கிட்ட வந்து பேசும்போது ஆண்டி சொன்னாங்க, இவ்வளவு அட்வான்ஸ் வேணும் தம்பின்னு சொன்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன், என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, ஆனால் வாடகை கொடுக்குறேன்னு. அவங்க மறுபடியும் சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு கூட. எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் பழகுவித்தார். எனக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? விசுவாசத்துல சொல்லி கொடுத்தார். நான் எடுத்த உடனே போய் கடன் வாங்கி எடுத்துட்டு வந்து நடத்தி இருந்தா இன்னைக்கு நான் சாட்சி சொல்ல முடியாது. எதுக்கு சொல்றேன்? அவர்கள் சொல்லும் போது கூட சொன்னாங்கப்பா, அவங்களுக்கு உண்மையாவே தேவைகள் உண்டு. நான் ஒரு இடத்துல ஒரு ஆளை கூட சும்மா கூப்பிட்டு வேலையை வாங்க மாட்டேன். இந்த பெயிண்ட் அடிச்சவர் கூட நான் சம்பளம் தான் கொடுத்தேன். அவர் விசுவாசி தான். எதுக்கு தெரியுமா? வேலையால் கூலிக்கு பாத்திரவான். இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு என்ன பண்றேன்? கொடுக்கும் போது கர்த்தர் என் தேவையை சந்திக்கிறார். நான் என்ன பண்ண மாட்டேன், பிரதர் பார்த்து பிரதர், சச்சி பிரதர், ஒரு நாளும் ஒரு ஆளுகிட்டே நான் போய் சொன்னதே கிடையாது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் பெரியவர்.
அவங்க கிட்ட சொல்லும் போது கூட, ஆண்டி நான் வாடகை கொடுத்துறேன் சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அட்வான்ஸ் ஆகுது கூட. அப்போ நான் பைக்ல போகும்போது நான் சொன்னேன், யோசிச்சுட்டே போன, பைக்கை போய் வித்துடலாம், வித்துட்டு என்ன பண்ணலாம், பஸ்ல வந்துடலாம், ஊழியம் தானே அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரு, உன்னை அழைச்சது நான் தானே, உனக்கு ஊழியம் தருவேன்னு சொன்னது நான் தானே அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச, எதுக்கு விற்கணும்? உடனே வீட்டுக்கு வந்து நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண, ஆண்டவரே நீங்க கொடுத்தா செய்வேன், இல்லைன்னா நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன். இது என் வேலையா? என் ஒய்ஃப் ஒரு நாள் கேட்டாங்க, என்ன நீ சர்ச்சை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன், இன்னும் ஆரம்பிக்கலையே, வெயிட் பண்றேன். அப்புறம் என் ஒய்ஃபே சொன்னாங்க, நான் சொல்லு தரேன், எடுத்துட்டு போய் வச்சு ஸ்டார்ட் பண்ணு. ஆனாலும் ஒரு பக்கம் நான் எப்படி யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு வேளை சொல்ல வாங்கி வச்சா நான் எப்படி சாட்சி சொல்ல முடியும், இன்னைக்கு எப்படி நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் போராடி வாங்கவே இல்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்ன, ஆண்டவரே நீங்க கொடுத்தா செய்வேன், இல்லாட்டி செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. எப்படி தெரியுமா ஃபோன் பண்ணாங்க, உனக்கு எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் தெரியும், ஒரு 10 பேர் எழுதி வச்சு, சர்ச்சுக்கு இவ்வளவு அட்வான்ஸ் தேவை, ஒரு 10 வீடு 10 பாஸ்டர் வீட்டுல போய் நீ கேளுன்னா. நான் சொன்னேன், ஒரு நாளும் ஒரு ஆளுகிட்டயும் நான் போய் இது வரைக்கும் எந்த விசுவாசி வீட்லயும் உக்காந்தது இல்ல. அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கும்போது மாசம் 2000 ரூபாய் கொடுக்கும் போது கூட நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டதில்லை, நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அழைச்சவர் ஆண்டவர் சொல்லி போனை வச்சுட்டேன். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, மே மாசம், மார்ச் மாசம் வந்தேன், மே மாசம் வந்தேன், அதோட இந்த பக்கமே வரல. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க பாத்துங்க ஆண்டவரே. மறுபடியும் என்ன பண்றேன், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், டேய் நான் இது மாதிரி வந்திருக்கிறேன்டா, வாடா வந்து பாடுறேன். அப்ப அவன் சொன்னா, நீ சர்ச்சை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னல, என்ன ஆச்சு? நான் அவன்கிட்ட இதே தான் சொன்னேன், கடன் வாங்க மாட்டேன், யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? காகத்தை கொண்டாவது கொடுப்பாருன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சில சாட்சியெல்லாம் சொல்றேன். சொல்லும் போது அவன் சொன்னான், சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் உன்னை இன்னைக்கு எதுக்கு தெரியுமா வர சொன்னேன், உன் சர்ச்சுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தான் வர சொன்னேன்னு சொன்னான். போயிட்டு ஒரே வாரத்தில் 30,000 ரூபாய் கொடுத்தான் அட்வான்ஸ், எடுத்துட்டு வந்து கொடுத்த. சபையை ஆரம்பிப்பதற்கான வேலையெல்லாம் நடந்தது. இப்ப ஆண்டி கிட்ட சொன்ன, மாசம் நான் இவ்வளவு வாடகை தரேன்னு சொன்னேன். சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லை, எப்படி இல்லை, ஆனா அவங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் அடிக்கடி சொல்றேன், விசுவாசத்துல ஆரம்பிக்கிறேன். எந்த சர்ச்சுக்கு போகிற ஆளு நான் வீடை தேடி என் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? அழைச்சது ஆண்டவர் ஆண்டி, ஒரு விசுவாசி கூட இல்லை, ஆனா கர்த்தர் என்னை நடத்துவார் சொல்லி தான் அவங்க கிட்டயும் பேசினேன். ஒரு வாடகை ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மாசம் ஃபோன் பண்றேன், கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியா இருக்கு, வாடகைக்கு எடுத்து வச்சுட்டேன், பேலன்ஸ் கம்மியா இருக்கு, இன்னொரு பக்கம் வீட்டு வாடகை கொடுக்கணும். ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மாசம் வாடகை வேணாம், அடுத்த மாசம் கொடுங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷமாயிடுச்சு. அடுத்தது அடுத்த மாசம் போகும்போது அவங்க சொன்னாங்க, ஆண்டி எப்பா நீ என்ன பண்ணு, வாடகையே வேணாம், நீ 20-30 ஆத்மா வர வரைக்கும் சும்மாவே நடத்து. நான் உண்மையை தான் சொல்றேன், இது வரைக்கும் கரண்ட் பில்லுக்கு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்? நாம் ஆண்டவருக்காக ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை செய்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் வாரம் ஜெபம் பண்றேன் ஃபேமிலிக்காக, ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஏன்? அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டுல இருந்ததுனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்ல, கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்தையும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரு நாளும் மனிதரிடத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் அப்படிலாம் கேட்கல. நான் வாடகை கொடுக்குறேன், ஆண்டவர் தேவையை சந்திப்பார். ஆண்டவர் எதுவுமே இல்லாம ஆண்டவர் நடத்த உதவி செய்தார். இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை. ஏதோ எனக்கு திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, கீபோர்டு வாசிக்க தெரியும், கிட்டார் வாசிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், அது இல்ல. என் ஆண்டவர் பெரியவர், அவரிடத்தில் எது கேட்டாலும் நடக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்தான், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அடுத்து நடக்கிற சம்பவத்தை வாசிக்கும் போது, அப்போது ஈசாக்கு அவ்விடம் புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே 17ஆம் வசனம் போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, நன்மை வந்து விட்டது. இப்போது அதே தேசத்துல இருக்கும்போது ஈசாக்கு என்ன பண்றான், அவனுடைய தகப்பன் நாட்களில் அப்பா தோண்டின கிணற மூடிட்டானுங்க. இப்ப அதுல தண்ணி இல்லை. அதனால அந்த தேசத்து மனிதர்கள் என்ன பண்ணிட்டானுங்க, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி விட்டு போனதை ஈசாக்கு ஆள் வைத்து அங்க என்ன பண்றான், அந்த துறவை தோண்டுகிறான். இப்போது நீரூற்று உண்டாகுகிறது. அப்போது அங்க இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் மேய்ப்பர்கள் இந்த தண்ணி தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடன் வாக்குவாதம் பண்ணினார்கள்.
அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினால் அந்த துறவுக்கு ஏசேக்கியேல் என்று பெயரிட்டான். கஷ்டப்பட்டது யாரு? கஷ்டப்பட்டது ஈசாக்கும் ஈசாக்குடைய வேலைக்காரர்களும். பல வருடங்கள் மூடி கிடக்கிறதான, பல வருடங்கள் நன்மை இல்லாத ஒரு துறவை அவர்கள் போய் இப்பொழுது தோண்டும் பொழுது, தோண்டு தண்ணி பார்த்த உடனே அங்க இருக்கிற மெய்ப்பர்கள்லாம் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. டே, இது ஏன் ஊருடா, ஏன் ஊரு, என் இடத்துல வந்து நீ என்ன பண்ற, துறவை வெற்றியா, கிளம்பி போ அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது அங்கே ஏசேக்கியேல் என்று பெயரிடுகிறான். பல நாட்கள் உழைப்பை சில நிமிடங்களை சில மனிதர்கள் சுரண்டி கொண்டு போய்விட்டார்கள். ஆனா ஈசாக்கு அந்த இடத்துல பொறுமையை காத்து கொண்டான். சில நேரம் பல நாட்கள் சும்மா கிடக்கிறதான ஒரு கடையை நம்ம ரெடி பண்ணியிருப்போம், சும்மா இருக்கிறதான ஒரு வீட்டை என்ன பண்ணிருப்போம், ரெடி பண்ணிருப்போம், சும்மா இருக்கிறதான நிலத்தை போய் என்ன பண்ணிருப்போம், நம்ம சுத்தி கிளீன் பண்ணும்போது பல நாட்கள் வராத மனிதர்கள் உற்றார் உறவினர் அன்னைக்கு தான் வந்து பிரச்சனை பண்ணுவான். ஆனா ஈசாக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஈசாக்கு அந்த இடத்துல ஏசேக்கியேல் என்று பெயரிட்டு அவன் புறப்பட்டு போய்விட்டான். உங்களுடைய உழைப்பை யார் சுரண்டினாலும், உங்களுடைய நிலத்தை யார் வந்து அபகரித்தாலும் அதன் மத்தியிலேயே ஈசாக்குக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் எனக்கு மீண்டும் அற்புதம் செய்வார், கர்த்தர் மீண்டும் என்னை இவர்கள் கண்களுக்கு முன்பாக வாழ வைப்பார், கர்த்தர் மீண்டும் இவர்கள் கண்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். மறுபடியும் அவன் சும்மா இல்லை, ஈசாக்கு சும்மா இல்லை. அவன் என்ன பண்றா தெரியுமா, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சிக்னா என்று பெயரிட்டான். சும்மா இருக்கிறதான இடத்துல யாராவது இருந்துட்டு போன விடாத காலம் இன்னைக்கு. உண்மை அதுதான். அண்ணன் இருக்க விட மாட்டாங்க, தம்பி இருக்க விட மாட்டாங்க, தங்கச்சிக்கு ஒரு இடத்த கொடுக்க மாட்டாங்க. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமி அப்படி இருக்கிறது, வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் அப்படி இருக்கிறது. ஈசாக்கு வேறொரு துறவை வெட்டுகிறான், அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்றான். டேய், கஷ்டப்படுத்து நான் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், கோபத்துல சண்டை போட்டிருப்போம். ஈசாக்கு அமைதியா போயிடுறான், அமைதியா போயிடறான். சில நேரங்கள் சில இடத்துல நாம் அமைதியாய் போகும்போது கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். சில நேரம் விட்டு கொடுத்து போகும்போது கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இடத்துல ஈசாக்கு துறவை வெட்டினான், நீரூற்றை கண்டார்கள், வாக்குவாதம் பண்ணவனே போயிட்டான். மறுபடியும் வேற இடத்துல போறான், அங்கேயும் வரான். அதுக்கு பிற்பாடு நடக்கிற காரியம் 22. பின்பு அவ்விடம் பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்போது கர்த்தர் தமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்பதற்கு பெருக்கம் என்று அர்த்தம். ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு துறவை வெட்டுறான். அவன் நினைக்கிறான், இவன் எங்கெல்லாம் போய் துறவை வெட்டினாலும் அந்த இடத்த போய் நம்ம என்ன பண்ணலாம், அபகரிக்கலாம் என்று சில மனிதர்கள் தீமை செய்தார்கள். தீமை செய்தானா ஃபர்ஸ்ட் ஏசேக்கியேல் என்று பேர் வைக்கிறான். மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், அங்க ஒரு தீமை செய்கிறார்கள், அங்க சித்னான் என்று பேர் வைக்கிறான். தீமை 2 இடத்தில் தொடரப்பட்டாலும் 3வது ஒரு இடத்துல வரும்போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா, இவன் எங்க போய் கை வச்சாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரா, இவன் எந்த பிசினஸ் பண்ணாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவளுக்குள் ஒரு பயமும் அவளுக்குள் ஒரு கலக்கமும், இவன் பாறை அடிச்சா கூட தண்ணி வரும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அதனால இவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இனி இவனை இப்படியே விட்டுடுவோம் சொல்லிதான் அவன் என்ன பண்றார்கள், அந்த இடத்துல கர்த்தர் நீரூற்றை உண்டாக்கினார். அங்க அவன் சொல்றான், என்னை பழுக பண்ணினார். பெருக்கம், தீமை உங்க வாழ்க்கையில் இருந்து போகும்போது, தீமையை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 24ஆம் வசனம், ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்தில் பேசுகிறார். ஒரு பெருக்கம் வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாகவும் ஆண்டவர் பேசினார், இங்க ஆசீர்வாதம் வந்த பிறகும் ஆண்டவர் பேசுகிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவர் தான் ஈசாக்கு இடத்தில் பேசுகிறார். இங்க ரெகோபாத் ஒரு பெருக்கம் வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, ஒரு முன்னேற்றம் வருகிறது. அந்த இடத்துல வந்தபோது இப்போ இந்த பெருக்கத்தின் நிமித்தமாக ஒரு பயம் வருகிறது.
ஈசாக்குக்கு பயம் வந்திருக்கு. ஏன்? இவ்வளவு ஆண்டவரே, இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தீங்களே, எங்களை பழுக பெருக பண்ணீங்களே, இந்த பூமியில இருக்கிறவன், இந்த தேசத்துல இருக்கிறவன் இப்போ மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவானா என்று அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வரும்போது ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிறார், பயப்படாது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் கனமும் பொருளும் வரும்போது சில பயம் வரும். திருட வந்துருவானோ? உண்மைதானே. பதவி வரும்போது அவனா இதை காலி பண்ணிட்டு போயிடுவானோ? வீடு கட்டும் போது பாதியில நின்றுடுமோ? கல்யாணம் வேலை நடக்கும்போது ஏதாவது ஆயிடுமோ? திருமண காரியங்கள் பேசும்போது ஏதாவது நடந்துடுமோன்னு உங்க வாழ்க்கையில சில சந்தேகங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். டாக்டர்கள் சில காரியங்கள் சொல்லும் போது இது என்ன, என் உடல்ல இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்குன்னு சொல்றாங்களே, பயப்படாத, கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் உங்களோட பேச போதுமானவராய் இருக்கிறார். அதனால் தான் வாசிக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஈசாக்கின் இடத்துல பஞ்சத்துல பேசினவர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட போது ஒரு கலக்கத்தோட இருக்கும்போது அங்கேயே அவர் தான் வந்து பேசுகிறார். வாழ்க்கையில கஷ்டப்படும் போது எந்த மனிதர்களும் வரமாட்டார்கள். வாழ்க்கையில கண்ணீரோட இருக்கும்போது எந்த மனிதர்களும் நம்முடைய கண்ணீரை துடைக்க மாட்டார்கள். வாழ்க்கையில பாடுகள் மத்தியில் பிரவேசிக்கும் போது எல்லா மனிதர்களும் தூரத்தில் இருந்து பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களால் முடித்தால் உதவி செய்வார்கள், இல்லை என்றால் சில நேரம் அவர்களும் அமைதியாக இருக்கும் போது கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் இறங்கி வருவார், அவர் கூட வருவார், அவர் நடத்துவார். ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்தார். அது மாத்திரமல்ல, இப்போது இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க பாருங்க, அங்க இருந்து தீமை செய்தவர்களாம். இப்போது நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 25 அங்கே அவன் என்ன பண்றான்? ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். மறுபடியும் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகேலும் கேராரில் இருந்து அவன் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றார். ஈசாக்கு சொல்றான், நீங்க ஏன் என்கிட்ட வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஒரு துறவை வெட்டின, என்னை விரட்டிட்டீங்க. ரெண்டாவது துறவை வெட்டின, விரட்டிட்டீங்க. மூணாவது ரெகோபோத், இப்ப நாலாவது ஒரு இடத்துல துறவை வெட்டுற. நீங்க எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? என்னை துரத்தி விட்டுட்டீங்களே. ஒரு நாள் துரத்தப்பட்ட நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்கோடு இருந்தது. துரத்தப்பட்டான். அதற்கு இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். இப்ப யார் சொல்றா? ஈசாக்கு போய் ஒரு இடத்துல கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணல. இன்னைக்கு சில நேரம் சில கோபம் வரும்போது, நான் யார் தெரியல, ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், உன்னை சும்மா விட மாட்டார். நம்ம என்ன பண்றோம்? வைராக்கியத்துல பேசுவோம். ஆனால் ஈசாக்கு அவனை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி பார்க்க முடியும்? கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை ஒரு உருவத்தில் பார்க்க முடியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை, அவர் கூட நிற்கிறதை மனிதர்களால் பார்க்க முடியுமா? அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய செயல்கள் நிமித்தம் அவர்களே சொல்வார்கள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அண்ணே பல வருடங்கள் எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, எல்லாரும் குழந்தை இல்லைன்னு எனக்கு பார்த்து கேட்குறாங்கண்ணே, குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, வேலையை விட்டு நின்னாதான் என்ன நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும், நீ வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, என் சம்பளமே கொஞ்சம் சம்பளம் தான். எவ்வளோ சம்பளம்? கொஞ்சம் சம்பளம் தான் என் ஹஸ்பண்டுக்குன்னு. ஆனா எனக்கு சம்பளம் உயர்வு வந்துச்சுன்னா நீ வேலையை விட்டு நின்னுடுன்னு சொன்னாரு. நான் ஜெபம் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு இப்போ சம்பளம் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தவருக்கு டபுளா இப்போ கொடுத்துட்டாங்க, 30,000 ரூபாய் சம்பளம். இப்போ வேலையை விட்டு நின்னுட்டாங்க. எதுக்கு சொல்றேன்? அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். என்ன நம்பிக்கை? இதுதான், கர்த்தர் கூட இருப்பது. சில நேரங்கள்ல எப்படி தெரியுமா சம்பள உயர்வு வரும்? 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், 300 ரூபாய் இப்படி ஏற்றி கொண்டு போகிற காலத்தில் அப்படியே டபுள் மடங்கு கொடுத்த போது அவங்க சொல்றாங்க, அண்ணே டபுள் மடங்கு சம்பளம் ஆயிடுச்சுண்ணே, இன்னைக்கு நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், இப்ப பிள்ளைக்காக நாங்க காத்திருக்கிறோம்,
இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் எப்படியும் அற்புதம் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையும் அற்புதம் செய்ய முடியும், எந்த வழிகளிலும் அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தீமையை மாற்றி அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவர் இவன் ஈசாக்குடைய வாழ்க்கையில தீமையே பார்க்கல என்று சொல்ல மாட்டேன். அவர்கள் தீமை செய்தார்கள். ஈசா கேக்குறா, எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? என்னதான் துரத்தி விட்டீங்களே, தீமை செஞ்சு என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஊர்லயே வாழாதபடிக்கு விலக்கி விட்டுட்டீங்களே, மறுபடியும் ஏன் வருகிறீங்க? இப்போ அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கும் உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இன்னைக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதை சொல்ல வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சில மனிதர்கள் ஏமாற்றி, நேற்று ஒரு வண்டியில போட்டு இருக்கிறான், ஏற்பிடிப்பவனை பார்க்கிலும் ஏமாற்றுகிறவன் நல்லா இருக்கிறான், ஏமாற்றுகிறவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் உழைச்சி ஏர் ஓட்டி ஏற பிடிச்சு நான் சம்பாதிக்கிறதை விட ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு போயிடலாம், அவன்லாம் நல்லா இருக்கிறான். இங்க அப்படிதான் ஏமாத்தி சம்பாதிச்சார்கள். ஈசாக்கை விரட்டி என்ன பண்றாங்க, துரத்தி எல்லாம் பண்ணும் போதும் இப்போ ஈசாக்கு அவர்களிடத்தில் தேடி போகவில்லை. ஈசாக்கை எவன் விரட்டினானோ, எவன் போன்னு சொன்னானோ, எவன் இந்த ஊர்ல நீ இருக்கக்கூடாது சொன்னானோ, அவனுக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனையே வர வைத்து அவன் முன்பாக சமாதானம் பண்ணி வச்சு இப்ப அவன் வாயாலே சொல்ல வைக்கிறாரு, கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார். இதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல வைப்பார், அவர் செய்து முடிப்பார். இதுதான் என்ன பண்றோம், வாசிக்கிறோம். நான் இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணி வரல, ஈசாக்கை பத்தி பேசணும்னு நான் வரல. ஆனாலும் கர்த்தர் பேசுறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஈசாக்கு செய்ததை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதிருங்கள், இப்ப இருக்கிற கண்ணீரை பார்க்காதிருங்கள். ஈசாக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது, அவர்கள் வாக்குவாதம் பண்ணும் போது அந்த இடத்துல அவனுடைய மனநிலைமை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? என்ன ஆண்டவரே நீங்க கைவிட்டுட்டீங்க, என்ன ஆண்டவரே சூழ்நிலை இப்படி இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில் மறுபடியும் அதை மறந்து விட்டு மறுபடியும் துறவை வெட்டுகிறான். மறுபடியும் பிரச்சனை வந்த போது மறந்து விட்டு மறுபடியும் துறை வெட்டும் போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார், கர்த்தர் மேன்மையை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் நிமித்தமாக, சில குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் நிமித்தமாக, வேலையில் இருக்கிற மனிதர்கள் நிமித்தமாக உங்களுடைய எஜமான் சில நேரத்தில் உங்களை அழுத்தி 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 கீழே தள்ளணும்னு நினைக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியில் நீங்கள் உண்மையாய் ஜீவிக்கும் போது, அதன் மத்தியில் உண்மையாய் வாழும்போது, ஆண்டவர் ஈசாக்கு ஒரு ரெகோபோத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் ஒரு பெருக்கத்தை கொடுத்து அதே மனிதர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் உன்னோட கூட இருந்தார், கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் தான் உன்னை பெருக பண்ணினார், கர்த்தர் தான் உன் வாழ்க்கையில என்ன பண்றாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்து போஸ்டிங் மேல போஸ்டிங்கை கொடுக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக மாற்றுவார். நான் இந்த கீபோர்டு கத்துக்கும் போதும் சரி, கிட்டார் கத்துக்கும் போதும் சரி, அவர்கள் உடைத்தார்கள், ரெண்டு பாதியா வச்சுட்டாங்க. என் கிட்டாரை நான் கற்றுக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எந்த மனுஷன் என் கிட்டாரை வச்சானோ அவனே டைரியில எழுதி வச்சான், நீ கத்துக்கணப்பா, உண்மையாக கர்த்தர் கூட இருக்கிறார். கத்துக்கல. ஆனா ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அழைப்புக்குள் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் கீபோர்டு போட்டு பாட்டு பாடலன்னா எப்படி இந்த உட்கார்ந்து இருப்பீங்க தெரியல. ஒரு வேளை கிட்டார் இல்லாம இது எதுக்கு குறிக்கிறது? நிறைய இடத்துல கீபோர்டு வாசிக்க கூப்பிடுவாங்க, ஆனா எல்லா இடத்துக்கும் போக மாட்டேன். கீபோர்டு வாசிக்கிறது என் ஊழியம் இல்லை, இது ஆண்டவருக்காக நான் கற்றுக்கினேன். ஆராதனை நடத்துறேன்னா நடத்துறேன், சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல வாசிக்கிறேன், சில இடங்கள்ல வாசிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்? நமக்கு விரோதமாக மனிதர்கள் என்ன செய்தாலும் அதன் மத்தியில் நமக்கு கிருபையை கொடுத்து, தாளந்தை கொடுத்து, அழைப்புகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள்லயும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும்
தீமை என்ன பண்ணுவாரு? தீங்கை காணாதிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையில தீங்குன்னு வந்தது, ஆனால் தீங்கை விலக்கி சமாதானத்தை கொடுத்தார், ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார், ஒரு பரிபூர்ணத்தை கொடுத்தார், ஒரு ஆனந்தத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இருக்கடங்கள்ல கண்களை மூடி பிதாவை கேட்ட வார்த்தையின்படி காலை நேரத்துல ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆண்டவரே செய்து முடித்தவர். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்தவர். வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யுங்க, குடும்ப வாழ்க்கையில செய்தீங்க, உற்சார் உறவினர் மத்தியில செய்யுங்கப்பா. தலை குனிந்த இடத்துல செய்யுங்கப்பா. தலை குனிந்த இடத்துல தலையை நிமிர பண்ணுங்கப்பா. வாக்குவாதத்தின் மத்தியில பொறுமையா இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. மனிதர் முன்பாக தலையை உயர்த்துகிறவர் நீங்க. அவள் சொல்லணும், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உம்மோட இருக்கிறார், கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கிறார், கர்த்தர் உன் வேலையில இருக்கிறார், கர்த்தர் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறார், கர்த்தர் உன்னை சுற்றில இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் கூட இருந்து உன்னை நடத்துகிறதை கண்டேன் என்று சொல்லத்தக்கதாக வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றுங்க. காரியங்களை நீங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, கூட இருங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.